கீழக்குடி கிராமத்தில் உள்ள ரஹ்மான் மஞ்சில் என்ற அந்த பெரிய வீட்டின் விசாலமான ஹாலில் இருந்த தேக்கு நாற்காலியில் அமர்ந்திருந்தபோது பாத்திமாவின் கைகள் சும்மா நடுங்கிக் கொண்டிருந்தன. வெளியே சுட்டெரிக்கும் மதிய வெயிலை விட அந்த வீட்டிற்குள் உறைந்திருந்த நிசப்தம் மிகவும் சுட்டது. அந்த நிசப்தத்தை கிழித்துக்கொண்டு சுவரிலிருந்த பிரம்மாண்டமான கடிகாரம் டிக் டிக் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தது. ஒவ்வொரு சத்தமும் பாத்திமாவின் நெஞ்சில்தான் விழுந்தது. அந்த ஹாலின் சுவரில் ரஹ்மானின் சின்ன வயசு படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதில் ஒன்றில் தன் வாப்பாவின் தோளில் அமர்ந்து சிரித்துக் கொண்டிருந்தான் ஒரு குட்டி ரஹ்மான். அந்த படத்தை பார்க்க பார்க்க ஃபாத்திமாவின் நெஞ்சு எரிந்தது. இந்த வீட்டை கட்டியது அவருடைய கணவர் அப்து. கல்ஃப் மணல் காட்டில் வியர்வை சிந்தி ஊரில் மளிகை கடையில் கணக்கு எழுதியும் சம்பாதித்த பணத்தில் கட்டிய வீடு அது. அதன் ஒவ்வொரு மண் துகளிலும் அவருடைய வியர்வையும் கலந்திருக்கிறது. சமையலறையில் புகை சூழ்ந்து பிழைகளை பார்த்து கொண்ட அவர் இல்லாமல் இந்த வீடு முழுமையடைந்திருக்காது. ஆனால் சட்டப்புத்தகங்களில் இப்போது அந்த வீட்டின் சொந்தக்காரன் மகன் ரஹ்மான். நேற்றைய ஒரு சின்ன சம்பவம்தான் இந்த பெரிய வெடிப்புக்கு காரணம். டீ கிளாஸை மருமகள் ரஹீலா கையிலிருந்து வாங்கும்போது ஃபாட்டிமாவின் கை நடுங்கி அது கீழே விழுந்து உடைந்தது. அப்போது ஆரம்பித்ததுதான் ரஹீலாவின் குத்தலான வார்த்தைகள். அதன் தொடர்ச்சிதான் இப்போது நடக்கிறது. எழுந்தார். ஒரு கணம் மகனை ஓங்கி அறைய அவரது கை துடித்தது. அவர் கையை ஓங்கிய சமயம் அதுவரை அனைத்தையும் ஒரு சிலையைப் போல பார்த்து கொண்டிருந்த மருமகள் ரஹீலா ஒரு பழைய துணி மூட்டையை அவர் முகத்தில் விட்டெறிந்தாள். பின்னாலேயே ஒரு பையையும். இங்க தின்னதெல்லாம் போதும், மூட்டைய கட்டிட்டு இறங்குங்க. ஆம்பளைங்களா இருந்தா பிள்ளைங்கள பார்த்து வாழணும், அல்லாத அப்பனையும் ஆத்தாளையும் பார்த்து இல்ல. ஒரு கிளாஸ் உடைஞ்சதற்கே கணக்கு பார்க்கறவங்க இனி இங்க என்ன நஷ்டத்தை உண்டாக்க போறீங்களோ? நிலைகுலைது போன அப்து அவளை ஒருமுறை முறைத்து பார்த்தார். முகத்தில் ஏளனம் நிறைந்த புன்னகையுடன் அவள் அவரை கிண்டலாக பார்த்து, இன்னும் என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, இறங்கி போங்க என்று கத்தியபடி உள்ளே போனாள். அந்த பார்வை அப்துவின் நெஞ்சில் ஒரு கத்தி போல இறங்கியது. இனி இனி இங்கே ஒரு நிமிடம் கூட நிற்பதில் அர்த்தமில்லை என்று அவருக்கு புரிந்தது. அவர் துணி மூட்டையையும் பையையும் தோளில் மாட்டிக்கொண்டார். தரையில் ஒட்டியிருந்த தூசியை தட்டிவிட்டபடி எழுந்த பாத்திமாவின் நடுங்கும் கைகளை இறுகப் பற்றிக்கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்து தங்கள் இரத்தத்தை வேர்வையாக்கி கட்டி எழுப்பிய அந்த வீட்டின் படியை இறங்கும்போது இனி எங்கே என்ற ஒரு சிறு யோசனை கூட பாத்திமாவுக்கு இல்லை. கேட்டை கடந்தபோது கடைசியாக மிகுந்த வலியுடன் அந்த வீட்டை ஒருமுறை திரும்பி பார்த்தார்கள். ரஹ்மான் மஞ்சுல் என்று வீட்டின் பேரெழுதிய மார்பிள் பலகை மதிய வெயிலில் பளபளத்தது. வாழ்க்கை காலம் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தார்கள். கல்ஃபில் கிடந்தும் ஊரில் வியாபாரம் செய்தும் அவர்களை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார்கள். என்னிட்டோ தளர்ந்து போன இந்த நிலையில் தங்களை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகளை இன்று கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் ஜமீலா. அவள் வீட்டில்தான் கடந்த சில மாதங்களாக இருந்தார்கள். மருமகள் ரஹீலாவின் ஓயாத சண்டையும் குத்தலான வார்த்தைகளும் சகிக்க முடியாமல் போன போதுதான் அங்கே போனார்கள். ஆனால் அங்கே போய் 1 மாதம் முடிவதற்குள் மகளும் சலிப்பை காட்டத் தொடங்கிவிட்டாள். அவர்கள் அங்கே தங்குவதில் மருமகன் ஜலீலுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ஆனால் வாப்பாவும் உம்மாவும் இங்கே வந்து நின்றால் கணவர் வீட்டாரிடம் தனக்கு அசிங்கம் என்று சொல்லி மகள் அவர்களை தந்திரமாக அங்கிருந்து வெளியேற்றிவிட்டாள். வாப்பாவையும் உம்மாவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண் பிள்ளைகளுக்கு இல்லை, ஆண் பிள்ளைகளுக்குத்தான் என்ற ஒரு நியாயத்தையும் அவள் முன்வைத்தாள். சொத்துக்களை பிள்ளைகளின் பெயரில் எழுதி வைத்துவிட்டு நிம்மதியாக பிள்ளைகளின் நிழலில் வாழலாம் என்று நினைத்துதான் அப்து சொத்துக்கள் முழுவதையும் பிள்ளைகளுக்கு பதிவு செய்து கொடுத்தார். வீட்டையும் நிலத்தையும் ரகுமானுக்கு, கடையையும் மதுரை பட்டணத்தில் இருந்த இடத்தையும் ஜமீலாவுக்கு. அதற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் அவர்களை பிடிக்காமல் போனது. இனி அவர்களிடமிருந்து சொத்துக்கள் எதுவும் கிடைக்காதல்லவா? மகள் வீட்டிலிருந்து நேற்று வந்தது முதலே மருமகள் ரஹீலாவின் சண்டை அதிகமானது. அதன் முடிவுதான் இந்த படியிறக்கம். சுட்டெரிக்கும் வெயிலில் தூசு பெறக்கும் தார் உருகிய ரோட்டில் அவர்கள் நடந்தார்கள். செருப்பு போடக்கூட அவர்கள் நிற்கவில்லை. கீழக்குடி நாட்சந்தி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆளுகள் அவரை பார்க்கிறார்கள். சிலர் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். பாத்தீங்களா, அப்துவையும் பாத்திமாவையும் பிள்ளைகளை விரட்டி விட்டுடுச்சா? யாரோ கேட்ட கேள்வி காற்றில் அவர்கள் காதிலும் விழுந்தது. பாத்திமாவுக்கு தலை சுற்றுவது போலிருந்தது.
அவரால் யார் முகத்தையும் பார்க்க தைரியமில்லை. சேலை தலைப்பால் முகத்தை மறைக்க முயன்றார். நாம இனி எங்க போவோங்க? சேலை தலைப்பில் கண்ணீரை துடைத்தபடி பாத்திமா கேட்டார். அவரது குரல் தளர்ந்திருந்தது. அப்து ஒன்றும் பேசவில்லை. கொஞ்ச நேரம் நின்றார். பின் அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டு சொன்னார். யாரும் துணை இல்லாதவங்களுக்கு அல்லாஹ் துணை இருப்பான் பாத்திமா, நீ பயப்படாத. பிறகு ஒன்றும் பேசாமல் அவர்கள் நடையைத் தொடர்ந்தார்கள். நார்சந்தி வரவிருந்தபோது அவர் பாத்திமாவின் 2 கைகளையும் தன் நெஞ்சோடு சேர்த்து பிடித்து ஒரு புன்னகை பூக்க முயன்றபடி கேட்டார். உனக்கு களைப்பாருக்கா? இருந்தாலும் இல்லை என்பது போல தலையாட்டினார். இனி களைப்புமில்லாம கவலையும் இல்லாம வாழணும் நமக்கு. அப்து அங்கனை பறந்தபோது நம்ப முடியாமலும் அதிநேர பயத்தோடும் பாத்திமா அவரை நோக்கினார். வாழ்க்கையை முடித்துக்கொள்ள வல்ல திட்டமோ என்று கூட ஒரு நிமிஷம் அவர் பயந்தார். தன்னையே வெறித்து பார்த்து நின்ற பாத்திமாவின் கைகளை பிடித்துக்கொண்டு நார்சந்தியிலிருந்த ஊர்க்காரர்கள் பேய் பங்களா என்று சொல்லும் ஒரு அரண்மனை போன்ற பெரிய வீட்டின் கேட்டை தள்ளித் திறந்து அப்து உள்ளே நடந்தார். பல ஆண்டுகளாக அடைந்து கிடந்த அந்த வீட்டின் கேட் கீச் என்ற சப்பத்தோடு திறந்தது. நாம இது எங்க போறோம்? இது யாரு வீடு? நம்மளை யாராவது அடிச்சு விரட்டிடுவாங்க. பாத்திமாவுக்கு ஒன்றும் புரியாமல் கேட்டார். அவரது கால்கள் பின்வாங்கின. பதில் என்பது போல புன்னகை மட்டும் செய்து கொண்டு அவர் அவளையும் கூட்டிக் கொண்டு அந்த வீட்டின் படிகளில் ஏறினார். காலிங் பெல்லை அடித்தார். அப்போது அங்கே ஒரு வெள்ளை பூனை ஓடி வந்து அப்துவின் காலில் உரசி முன்னங்கால்களை அவர் மீது வைத்து நின்று அன்பாக கட்டியது. அவர் அதை கீழே இறக்கி கட்டிப்பிடித்து தலோடிக்கொண்டே, ரஹ்மான், சௌக்கியமாடவனுக்கு என்று கேட்டார். பாத்திமா ஆச்சரியத்தோடு பார்த்தார். சொந்த மகனின் பெயரை ஒரு பூனைக்கு. அப்போது வீட்டிற்குள்ளிருந்து ஒரு 40 வயது மதிக்கத்தக்க இளைஞன் வந்து கதவை திறந்தான். ஆ சார், வந்துட்டீங்களா? நேத்தே வருவீங்கன்னு சொன்னதால நான் சாமானெல்லாம் நேத்தே செட் பண்ணி வச்சிட்டேன். வண்டி எங்க என்று அவன் கேட்டான். ஓ, அது பையன் நம்பர் பிளேட் ஃபிட் பண்ண கொண்டு போயிருக்கான். அப்துவின் கேள்விக்கு அவன் பதில் சொன்னான். இருந்தாலும் தாமதப்படுத்த வேண்டாம், நீ இதை எடுத்துட்டு வா. அப்து சொன்னதை கேட்டு அவன் உள்ளே போனான். பாத்திமாவுக்கு ஒன்றும் புரியாமல் திகித்து நின்றார். அப்துவை பார்த்தார். அந்த குரானை வாங்கிட்டு வலது கால் வைத்து உள்ளே வா பாத்திமா, இது நம்ம வீடு. எழுந்தார். ஒரு கணம் மகனை ஓங்கி அறைய அவரது கை துடித்தது. அவர் கையை ஓங்கிய சமயம் அதுவரை அனைத்தையும் ஒரு சிலையைப் போல பார்த்து கொண்டிருந்த மருமகள் ரஹீலா ஒரு பழைய துணி மூட்டையை அவர் முகத்தில் விட்டெறிந்தாள். பின்னாலேயே ஒரு பையையும். இங்க தின்னதெல்லாம் போதும், மூட்டையை கட்டிட்டு இறங்குங்க. ஆம்பளைங்களா இருந்தா பிள்ளைங்கள பார்த்து வாழணும், அல்லாத அப்பனையும் ஆத்தாளையும் பார்த்து இல்ல. ஒரு கிளாஸ் உடைஞ்சதற்கே கணக்கு பார்க்கறவங்க இனி இங்க என்ன நஷ்டத்தை உண்டாக்க போறீங்களோ? நிலைகுலைது போன அப்து அவளை ஒருமுறை முறைத்து பார்த்தார். முகத்தில் ஏளனம் நிறைந்த புன்னகையுடன் அவள் அவரை கிண்டலாக பார்த்து, இன்னும் என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, இறங்கி போங்க என்று கத்தியபடி உள்ளே போனாள். அந்த பார்வை அப்துவின் நெஞ்சில் ஒரு கத்தி போல இறங்கியது. இனி இங்கே ஒரு நிமிடம் கூட நிற்பதில் அர்த்தமில்லை என்று அவருக்கு புரிந்தது. அவர் துணி மூட்டையையும் பையையும் தோளில் மாட்டிக்கொண்டார். தரையில் ஒட்டியிருந்த தூசியை தட்டிவிட்டபடி அதையெல்லாம் சிரத்திக்காத ரஹ்மான் போய் காலிங் பெல்லை அடித்தான். 2 நிமிடம் காத்திருந்துவிட்டு அவன் 2வது முறை பெல் அடிக்க தயாரான போது கதவை திறந்து அப்து வெளியே வந்தார். திடீரென்று வாப்பாவை அங்கே கண்டதும் ரஹ்மான் உண்மையிலேயே அதிர்ந்து போனான். ஐயோ, யாரிது? தன் முன்னால் நிற்பது தன் வாப்பாவா? அவனால் நம்ப முடியாமல் உற்று பார்த்தான். விலையுயர்ந்த புத்தம் புதிய ஜுப்பா, பட்டு வேட்டியணிந்து அத்தர் மனத்துடன் தலையை உயர்த்தி கம்பீரமாக நிற்கும் சொந்தம் வாப்பா. வாப்பாவை இப்படி ஒரு வேஷத்தில் அவன் முன்பு கண்டதே இல்லை. ஒன்று பேண்ட் ஷர்ட் அல்லது கைலி முண்டும் பனியனும்.
அதுதான் வாப்பாவின் ஸ்திரமுடை. இப்போது இந்த வேஷத்தில் இந்த வீட்டின் பின்னணியில் வாப்பாவைக் கண்டபோது ரஹ்மானால் சொந்த கண்களையே நம்ப முடியவில்லை. திகைத்துப் போய் 2 அடி பின்னால் வைத்த ரஹ்மானை பார்த்து அப்து கேட்டார், யார், என்ன வேணும்? நல்ல கம்பீரமாகத்தான் அப்து கேட்டார். அந்த குரலில் மகனிடம் காட்டும் பாசத்தின் ஒரு துளி கூட இல்லை. ஒரு அந்நியனிடம் கேட்பது போல. கேள்வியின் கம்பீரத்தாலோ அல்லது அவனுக்கு கிளி போனதாலோ என்னவோ எண்ணாமல் அவன் திரும்பி நடந்தான். நடந்தான் என்று சொன்னால் சரியாகாது. ஒரு வகையில் அவன் ஓடினான். மதில் சுவருக்கு அப்பால் நின்று ஷாஜி இந்த காட்சிகளையெல்லாம் அழகாக வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். கேட்டுக்கு வெளியே வந்த ரஹ்மானை பார்த்து சகாதேவனும் கூட்டரும் கூவி அழைத்தார்கள். அவமானத்தை தாங்க முடியாமல் அவன் வீட்டுக்கு ஓடினான். கம்பீர பரிபாடிதான் அப்து தன் மனைவியின் பிறந்த நாளுக்காக ஏற்பாடு செய்திருந்தார். 5-6 வகை பதார்த்தங்களுடன் பிரம்மாண்டமான விருந்து. அந்த ஊரில் உள்ள எல்லா வீட்டாரும் விருந்தில் பங்கெடுத்தனர், 2 வீடுகளே தவிர. பிள்ளைகளை அழைக்கலாம் என்று அப்து சொன்னார். ஆனால் ஃபாத்திமாதான் அதை வேண்டாம் என்று சொன்னார். நம்மள வேண்டாதவங்க நமக்கும் வேண்டாம். பிள்ளைகளுக்காக தன்னிடம் சதா வழக்கிட்டிருந்த மனைவியின் அந்த மாற்றத்தில் அவருக்கு சொல்ல முடியாத ஆச்சரியம். ஊர்க்காரர்களில் சிலரும் உறவினர்களும் பிள்ளைகள காணுமே என்று கேள்விகளிலிருந்து ஃபாத்திமாவும் அப்துவும் சாமர்த்தியமாக நழுவிக்கொண்டார்கள். ஷாஜி பகர்த்திய வீடியோ திருஷ்யம் வாட்ஸ்அப் வழியாக கீழக்குடி நாட்சந்தி டீக்கடை குரூப்பிலிருந்து தொடங்கி ஊர் முழுவதும் பரவியது. 4-5 குரூப்பிலிருந்து ரஹ்மானுக்கே அந்த வீடியோ வந்தது. உண்மையைச் சொன்னால் ஊரில் பெரிய மனிதனாகத் தெரிந்த ரஹ்மானால் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. வீடியோ வைரலானதும் அது ரஹ்மானின் தங்கை ஜெமீலாவையும் நன்றாக பாதித்தது. பஞ்சாயத்து செக்ரட்டரி என்ற நிலையிலும் மகளிர் உரிமை ஆர்வலர் என்ற நிலையிலும் ஷைன் செய்திருந்த ஜெமீலாவை ஊர்க்காரர்களும் சக ஊழியர்களும் புச்சத்தோடு பார்க்கத் தொடங்கினார்கள். நாட்கள் செல்லச் செல்ல ஸ்திதி வஷளாகி பஞ்சாயத்தில் ஒரு சாம்பத்திக திருமறியுமாய் பந்தப்பட்டு சர்ச்சை நடந்தபோது மெம்பர் சீதாவை செக்ரட்டரி என்ற நிலையில் ஜெமீலா தாக்கீது செய்ய வேண்டியிருந்தது. ஏய் பொம்பள, சொந்த வாப்பாவையும் உம்மாவையும் விரட்டி விடுற மாதிரி என்ன மிரட்ட வரத. முதல்ல சொந்த வீட்டுக்காரங்கள மதிக்க கத்துக்க, அதுக்கப்புறம் நாடு நன்னாக்கலாம் என்ற ஆட்சேபம் பரசியமாக கேட்க வேண்டி வந்தது. தனிப்பட்ட முறையில் அதிட்சேபம் செய்ததுன்னு மெம்பர் சீதா மன்னிப்பு கேட்டாலும் ஜெமீலா அங்கி முற்றிலும் அவமானப்படுத்தப்பட்டாள். காரியங்கள் இப்படி போனால் சரியாகாது என்று ரஹ்மானுக்கும் ஜெமீலாவுக்கும் போதியமாயி அவர்கள் இருவரும் வீட்டில் வைத்து ரகசியமாக கூடி ஆலோசித்தனர். எல்லாம் அந்த கிழவனும் கிழவியும் காரணம். இல்ல, எல்லாம் உன் பொந்தாட்டி காரணம். ஜெமீலா திருப்பியடித்தாள். எழுந்தார். ஒரு கணம் மகனை ஓங்கி அறைய அவரது கை துடித்தது. அவர் கையை ஓங்கிய சமயம் அதுவரை அனைத்தையும் ஒரு சிலையைப் போல பார்த்து கொண்டிருந்த மருமகள் ரஹீலா ஒரு பழைய துணி மூட்டையை அவர் முகத்தில் விட்டெறிந்தாள். பின்னாலேயே ஒரு பையையும். இங்க தின்னதெல்லாம் போதும், மூட்டைய கட்டிட்டு இறங்குங்க. ஆம்பளைங்களா இருந்தா பிள்ளைங்கள பார்த்து வாழணும், அல்லாத அப்பனையும் ஆத்தாளையும் பார்த்து இல்ல. ஒரு கிளாஸ் உடைஞ்சதற்கே கணக்கு பார்க்கறவங்க இனி இங்க என்ன நஷ்டத்தை உண்டாக்கப் போறீங்களோ? நிலைகுலைது போன அப்து அவளை ஒருமுறை முறைத்து பார்த்தார். முகத்தில் ஏளனம் நிறைந்த புன்னகையுடன் அவள் அவரை கிண்டலாக பார்த்து, இன்னும் என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, இறங்கி போங்க என்று கத்தியபடி உள்ளே போனாள். அந்த பார்வை அப்துவின் நெஞ்சில் ஒரு கத்தி போல இறங்கியது. இனி இங்கே ஒரு நிமிடம் கூட நிற்பதில் அர்த்தமில்லை என்று அவருக்கு புரிந்தது. அவர் துணி மூட்டையையும் பையையும் தோளில் மாட்டிக்கொண்டார். தரையில் ஒட்டியிருந்த தூசியை தட்டிவிட்டபடி எழுந்த பாத்திமாவின் நடுங்கும் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு பல ஆண்டுகள் வாழ்ந்து தங்கள் இரத்தத்தை வேர்வையாக்கி கட்டி எழுப்பிய அந்த வீட்டின் படியை இறங்கும்போது இனி எங்கே என்ற ஒரு சிறு யோசனை கூட பாத்திமாவுக்கு இல்லை. கேட்டை கடந்தபோது கடைசியாக மிகுந்த வலியுடன் அந்த வீட்டை ஒருமுறை திரும்பி பார்த்தார்கள். ரஹ்மான் மஞ்சுள் என்று வீட்டின் பெயர் எழுதிய மார்பிள் பலகை மதிய வெயிலில் பளபளத்தது. வாழ்க்கை காலம் முழுவதும் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தார்கள். கல்ஃபில் கிடந்தும் ஊரில் வியாபாரம் செய்தும் அவர்களை படிக்க வைத்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார்கள். என்னிட்டோ தளர்ந்து போன இந்த நிலையில் தங்களை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகளை இன்று கறிவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டார்கள்.
அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவள் ஜமீலா. அவள் வீட்டில்தான் கடந்த சில மாதங்களாக இருந்தார்கள். மருமகள் ரஹீலாவின் ஓயாத சண்டையும் குத்தலான வார்த்தைகளும் சகிக்க முடியாமல் போன போதுதான் அங்கே போனார்கள். ஆனால் அங்கே போய் 1 மாதம் முடிவதற்குள் மகளும் சலிப்பை காட்டத் தொடங்கிவிட்டாள். அவர்கள் அங்கே தங்குவதில் மருமகன் ஜலீலுக்கு பெரிய பிரச்சனைகள் ஒன்றுமில்லை. ஆனால் வாப்பாவும் உம்மாவும் இங்கே வந்து நின்றால் கணவர் வீட்டாரிடம் தனக்கு அசிங்கம் என்று சொல்லி மகள் அவர்களை தந்திரமாக அங்கிருந்து வெளியேற்றிவிட்டாள். வாப்பாவையும் உம்மாவையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பெண் பிள்ளைகளுக்கு இல்லை, ஆண் பிள்ளைகளுக்குத்தான் என்ற ஒரு நியாயத்தையும் அவள் முன்வைத்தாள். சொத்துக்களை பிள்ளைகளின் பேரில் எழுதி வைத்துவிட்டு நிம்மதியாக பிள்ளைகளின் நிழலில் வாழலாம் என்று நினைத்துதான் அப்து சொத்துக்கள் முழுவதையும் பிள்ளைகளுக்கு பதிவு செய்து கொடுத்தார். வீட்டையும் நிலத்தையும் ரகுமானுக்கு, கடையையும் மதுரை பட்டணத்தில் இருந்த இடத்தையும் ஜமீலாவுக்கு. அதற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கும் மருமகளுக்கும் அவர்களை பிடிக்காமல் போனது. இனி அவர்களிடமிருந்து சொத்துக்கள் எதுவும் கிடைக்காதல்லவா? மகள் வீட்டிலிருந்து நேற்று வந்தது முதலே மருமகள் ரஹீலாவின் சண்டை அதிகமானது. அதன் முடிவுதான் இந்த படியிறக்கம். சுட்டெரிக்கும் வெயிலில் தூசு பெறக்கும் தார் உருகிய ரோட்டில் அவர்கள் நடந்தார்கள். செருப்பு போடக்கூட அவர்கள் நிற்கவில்லை. கீழக்குடி நாற்சந்தி நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆளுகள் அவரை பார்க்கிறார்கள். சிலர் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். பாத்தீங்களா, அப்துவையும் பாத்திமாவையும் பிள்ளைகளை விரட்டி விட்டுடுச்சா? ஒடுவில் தங்கள் நற்பெயரை மீட்டெடுக்க எந்தெங்கிலும் செய்தேயாக வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். அவர்கள் இருவரும் அத்தை மகனான ஃபாத்திமாவின் சகோதரர் ரசாக்கை போய் பார்த்து சங்கடம் சொன்னார்கள். மருமக்களின் வக்காலத்துடன் தன் முன்னால் வந்த தம்பி ரசாக்கிற்கு ஃபாத்திமாவின் கேள்விகளுக்கு முன்னால் பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிந்து நிற்கத்தான் முடிந்தது. அவர் எப்படியோ பேச்சை தொடங்கினார். அக்கா, பிள்ளைங்கதானே, அறிவில்லாம செஞ்சிட்டாங்க, நீங்க தான் மன்னிக்கணும். மன்னிக்கணுமா? எதுக்கு? பெத்த தாயை தள்ளிவிட்டதற்கா? இல்ல, தெருவுக்கு துரத்தியதற்கா? ஒரு துளி இரக்கம் கூட காட்டாம தெருவுக்கு துரத்திய அவங்க கிட்ட எங்களுக்கு ஒன்னும் பேச இல்ல ரசாக். நாங்க இனி அவரை தேடி போக மாட்டோம். அவங்களுக்கு எங்களை வேண்டாம். அது கொண்டு தன்னே எங்களுக்கு இனி அவரையும் வேண்டாம், அவர் தீர்க்கமாக சொன்னார். அங்கிருந்து இறங்கிய நாங்க எங்கே போனோம்னு இந்த 2 மாசத்துல ஒரு நாளாவது அவங்க விசாரிச்சாங்களா? இல்ல. இப்போ அவங்க நற்பெயருக்கு கேடு வந்ததும் ஓடி வந்திருக்காங்க. அவங்க என் பிள்ளைகள் இல்ல, என் பிள்ளைகள் என் கூடவே இருக்காங்க. ஃபாத்திமா உள்ளே பார்த்து ரஹீலா என்று நீட்டி அழைத்தார்கள். அப்போது அறையிலிருந்து அந்த ஹோம் நர்ஸ் வெளியே வந்தார். அவர் அவளை தன்னோடு சேர்த்து பிடித்து கொண்டார். ரசாக், இது என்னை பார்த்துக்க வந்த ஹோம் நர்ஸ். அனாதையான இவள்தான் இனி என் மகள் ரஹீலா. பிறகு அவர் வெளியே பார்த்து ரஹ்மான் என்று அழைத்தார். அழைப்பை கேட்டதும் அவர்களின் பூனை ஓடி வந்தது. இந்த பூனை இருக்கிறதே, இவன்தான் இனிமேல் என் மகன் ரஹ்மான். இனி இவங்க தான் எங்க பிள்ளைகள். இவங்க எங்களை ஒருக்கிலும் ஏமாற்ற மாட்டாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். போய் சொல்லுங்க. அவங்க மறந்து போன வாப்பாவையும் உம்மாவையும் இனி நினைக்க வேண்டாம்னு, எந்த காரியத்துக்கும் இங்கே வர வேண்டாம். அக்காவும் அண்ணனும் உறுதியாக இருப்பதை புரிந்து கொண்ட ரசாக் அதற்கு மேல் அதைப்பற்றி பேசத் தோன்றவில்லை. நாங்க சீக்கிரமே உன் வீட்டுக்கு வர்றோம். யாருடனும் உறவை முறிச்சுக்கல, ஆனா பிள்ளைகளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இனி யாரும் இங்கே வரவேண்டாம். எங்க சொத்துக்களின் ஒரே வாரிசுகள் இனி இவங்கதான். ஃபாத்திமா ரஹீலாவையும் பூனையையும் சுட்டிக்காட்டிக் கொண்டு சொன்னார். அக்காவின் பிடிவாதத்திற்கு முன்னில் ரசாக்கினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சிறிது நேரம் வேறு சில விஷயங்களை பேசிவிட்டு அவர் படி இறங்கினார். நடந்து நீங்கும் ரசாக்கை நோக்கி அப்துவும் ஃபாத்திமாவும் வாசலில் நின்றார்கள். அப்து ஃபாத்திமாவின் தோளில் கை போட்டார். அவர் கண்களில் நிச்சயதார்டியத்தின் ஒளி.